ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல எது செகண்ட் பிக்கெஸ்ட்டோ அத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். இப்ப செகண்ட் பிக்கெஸ்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன லாஜிக்ன்னு இப்ப பார்ப்போம். இப்போ ஒரு அரே இருக்கு. அதுல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 10, 26, 20, 15ன்னு. இப்ப நான் 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். பிக்கெஸ்ட் 1 கண்டுபிடிக்கிறதுக்கும், பிக்கெஸ்ட் 2 கண்டுபிடிக்கிறதுக்கும். 2த்துலயுமே 0, 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். இப்போ லூப்ப ஸ்டார்ட் பண்றேன். ஐல எடுத்தோனே ஸ்டார்ட்டிங் வேல்யூ 0 இருக்கு. அது என்ன விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. 0 லெஸ் தென் 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவா? திரும்ப கீழ வருது. இங்க ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. அரே ஆஃப் ஐயோட வேல்யூ பிக் 1ஓட கிரேட்டரான்னு கம்பேர் பண்றோம். அரே ஆஃப் ஐனா இந்த 10. இந்த 10ங்கிற வேல்யூ பிக்க விட கிரேட்டர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா இந்த 2 லைனையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். கரண்ட்டா பிக் 1ல இருக்கிறத பிக் 2ல மாத்தணும். அப்ப 2மே 0 தான். இருந்தாலும் நம்ம 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்தது அரே ஆஃப் ஐயோட வேல்யூ எடுத்து பிக் 1ல வச்சுர்றோம். அரே ஆஃப் ஐக்கு நேரா 10 இருக்கா? அத இப்போதைக்கு கரண்ட்டா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட். இதுதான் செகண்ட் பிக்கெஸ்ட். இப்ப அடுத்தது ஐட்ரேஷன்ல அது கரெக்ட்டா மாத்தி விட்டுரும். இப்ப எல்ஸ் இஃப் போகாது. இப்ப இந்த இஃப் ஃபால்ஸ்னா தான் அடுத்த எல்ஸ் இஃப் போகும். ஓகேவா? அப்ப நம்ம வந்துட்டு ஐய இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷன் பண்ணணும். இப்போ 1 வந்துட்டு 4 விட லெஸ்ஸர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூவு திரும்ப கீழ வருது. இப்ப அரே ஆஃப் ஐக்கு நேரா 26 இருக்கா? அந்த 26 வந்துட்டு பிக் 1ஓட அதாவது 10 விட கிரேட்டராங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? கண்டிஷன் ட்ரூனா இந்த 10 எடுத்து பிக் 2ல மாத்திடணும். கரண்ட்டா இருக்கிற 26 எடுத்து பிக் 1ல வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் இப்ப எல்ஸ் இஃப் அகைன் போகாது. அகைன் ஐ வந்து 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 4ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. இப்ப கரண்ட்டா ஏ ஆஃப் ஐயோட வேல்யூ 20. 20 வந்து 26 விட கிரேட்டர் ஆகும்போது இல்ல. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ்னா தான் இப்ப இந்த எல்ஸ் இஃப் போகும். ஓகேவா? இங்க என்ன கண்டிஷன் செக் பண்றோம்னா, இந்த 20 வந்துட்டு 10 விட கிரேட்டர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவா? அதே போல அது வந்துட்டு பிக் 1ஓட லெஸ்ஸரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ வந்து 20 வந்துட்டு 26 விட லெஸ்ஸர் ஆகும்போதும் கண்டிஷன் ட்ரூ தான். கண்டிஷன் ட்ரூனா இந்த 20 எடுத்து பிக் 2ல வச்சிரணும். இப்போ ஐ வந்து 3ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 3 லெஸ் தென் 4ங்கும்போது அகைன் கண்டிஷன் ட்ரூவு. இப்ப ஏ ஆஃப் ஐல 15 இருக்கு. 15 வந்துட்டு பிக் 1ஓட கிரேட்டரான்னு கேட்குறோம். 26 விட கிரேட்டரான்னு. இல்ல. இல்லன்னா அடுத்து எல்ஸ் இஃப் போறோம். இந்த 15 வந்துட்டு 20 விட கிரேட்டரான்னு கேட்குறோம். பிக் 2 விட. இல்ல. இல்லன்னா 2த்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு ஐய 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணுவோம். 4 லெஸ் தென் 4ங்கும்போது லூப் ஃபால்ஸ் ஆயிடும். லூப் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, லூப்ப விட்டு வெளில வந்துட்டு பிக் 2ஓட வேல்யூவ பிரிண்ட் பண்றோம். பிக் 2ல கரண்ட்டா என்ன இருக்குன்னா 20. இப்போ நமக்கு அவுட்புட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 20ன்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப நீங்க அரேல பாருங்க. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்ங்கிறது 26. செகண்ட் லார்ஜஸ்ட்ங்கிறது 20. கரெக்ட்டா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இந்த லாஜிக் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இப்ப இந்த லாஜிக்க அப்படியே ஜாவா ப்ரோகிராமா மாத்தியிருக்கோம். மெயின் கிளாஸ்க்குள்ளார மெயின் மெத்தட் இருக்கு. அதுக்குள்ளார அரேவ டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூஸ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்ப லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா, 4ங்கிறது nல இருக்கும். இப்ப பிக் 1, பிக் 2ன்னு 2 வேரியபிள் எடுத்துட்டு, அதில எடுத்தோனே 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லூப் வந்துட்டு 0லேருந்து n வரைக்கும் போட்டுட்டு ஒவ்வொரு வேல்யூவா ஐட்ரேட் பண்ண போறேன். அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம். அது எல்லாத்தையும் இஃப் கண்டிஷன்ல பிக் 1ஓட கிரேட்டரான்னு கம்பேர் பண்றேன். கிரேட்டரா இருந்துச்சுன்னா, பிக் 1 எடுத்து பிக் 2லயும், கரண்ட்டா அரேல இருக்கிற எலிமெண்ட்ட பிக் 1லயும் மாத்திப்பேன். இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் எலிமெண்ட்லாம் இதில கரெக்ட்டா ஸ்டோர் ஆயிட்டு வரும். இப்போ செகண்ட் பிக்கெஸ்ட் எல்லாம் இந்த எல்ஸ் இஃப்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஏ ஆஃப் ஐ வந்துட்டு பிக் 2 விட கிரேட்டர் ஆகும்போது கண்டிஷன் ட்ரூனா இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணிக்கிறேன். அதாவது பிக் 2 விட கிரேட்டரா இருக்கணும். பிக் 1 விட லெஸ்ஸரா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த இது ரொம்ப முக்கியம். அப்ப 2த்துலயுமே ஒரே பிக்கெஸ்ட் வரக்கூடாது. அதனால பிக் 1ஓட லெஸ்ஸரான்னு இந்த இடத்துல செக் பண்ணிக்கிறேன். அது ட்ரூனா அந்த அரேவ இருக்கிற எலிமெண்ட்ட பிக் 2ல மாத்திப்பேன். இப்ப லாஸ்ட்டா செகண்ட் பிக்கெஸ்ட் வந்துட்டு பிக் 2ங்கிற வேரியபிள்ல இருக்கும். இப்ப இந்த புரோகிராம ரன் பண்றேன் பாருங்க. நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? இதுல 10, 26, 20, 15ல ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் 26, செகண்ட் லார்ஜஸ்ட் 20. அப்ப இந்த 20 தான் அவுட்புட்ல வரணும். பாருங்க கரெக்ட்டா வந்திருக்கு.